eating this and I don't know what is it. Knock anybody? Yes, welcome. அஸ்ஸலாமு ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இந்த லாக்டவுன் டைமில் உங்கள் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு 3 விதமான நம்ம ஸ்நாக் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். நான் இன்னைக்கு செய்ய போகிற 3 ஸ்நாக்ஸுமே நம்ம உருளைக்கிழங்கு வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த லாக்டவுன் டைமில் எல்லார் வீட்லேயும் இருக்கிற பொருள் தான், ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்நாக்கே ரொம்பவே ஒரு யூனிக்கான ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு 2 உருளைக்கிழங்கு வந்து எடுத்திருக்கேன். இப்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து ஷேப் பண்ணிக்கணும். இந்த கார்னர்ஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது ஒரு 3 ஸ்லைஸாக நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் இந்த மாதிரி 2 ஸ்கியூவர்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து சைடில் வச்சுக்கோங்க. நம்ம சென்டரில் அந்த பொட்டேட்டோ வச்சு இப்போ கட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு பீஸ் எடுத்து இதோட சென்டரில் வச்சுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிகிட்டே வர போகிறோம். இந்த ஸ்டிக் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் நம்ம வந்து கட் பண்ணணும். இந்த ஸ்கியூவர்ஸ் வந்து நம்ம சப்போர்ட்காக வச்சுருக்கோம். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதை திருப்பி போட்டு நம்ம திரும்ப வந்து இந்த சைட்லேருந்து நம்ம கட் பண்ணிகிட்டே வர போகிறோம். இந்த சைடு வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி சைட்லேருந்து கட் பண்ணிகிட்டே வரணும். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருந்தால் உங்களுக்கு நல்ல ஷேப் கிடைக்கும். கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு அழகான டிசைன் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி டிசைன் இருந்தாலே பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கட் பண்ணதுக்கப்புறமா உடனே இதை எடுத்து நம்ம தண்ணியில் போட்டுடலாம். இதே மாதிரி நான் எல்லா பீஸும் கட் பண்ணி நான் தண்ணியில் போட்டுட்டேன். ஒரு 30 மினிட்ஸ்க்கு இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு கோட்டிங்காக நம்ம ஒரு மசாலா வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் அரிசி மாவை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு மைதா மாவை எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சால்ட் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்தது நான் கார்லிக் பவுடர் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது இல்லைனா நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சில்லி பவுடர் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போது எல்லா ஸ்பைசஸும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இல்லை 1 கப் தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இந்த தண்ணியோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். உருளைக்கிழங்கு இதுலேருந்து எடுத்துடலாம். இப்போது ஒரு பீஸாக எடுத்து இந்த பேட்டரில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணிவிட்டு, ரொம்ப திக்காகவும் கோட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் அந்த டிசைன் வந்து நம்மளுக்கு தெரியும். ரொம்ப நம்ம பஜ்ஜி மாதிரி வந்து கோட் பண்ணிட்டோன்னா அதில் என்ன டிசைன் இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாது. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இது வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு சைடு ஃப்ரை ஆகிறதுக்கே நம்மளுக்கு ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட எடுக்கும். ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் இன்னொரு சைடு திருப்பி போட்டுருங்க. இப்போ பாருங்கள், 2 சைடுமே நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. நல்லா அந்த மாதிரி நல்லா முறுமுறுன்னு இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். உங்களுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெளியிலலாம் ஸ்பைரல் பொட்டேட்டோ கிடைக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ ரொம்ப ரொம்ப கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான பொட்டேட்டோ நெட் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கவே இல்லை பாருங்கள், நம்ம கார்ன்ஃப்ளவர்லாம் சேர்த்துருக்கிறதால.
பாருங்கள் இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு. இது நீங்கள் மசாலா போட்டு கூட ஃப்ரை பண்ணலாம், அப்படி இல்லைனா மசாலா போடாமல் நம்ம ப்ளெயினாக கூட ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். உங்கள் பசங்களுக்கு எப்படி பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுங்க. இப்போ இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு மேலே இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பைசஸ் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் அப்படி இல்லைனா பெப்ரிக்கா பவுடர் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் மயனீஸும் கெச்சப் போட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பார்க்கவே ரொம்ப யூனிக்காக இருக்கிறதால குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஃபோட்டோஸ் எடுத்திங்கன்னா மறக்காமல் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணி வைக்கலாம். Hello everybody, today I'm eating this and I don't know what is it. It is potato fry. Net potato. Okay. I'm eating those sharp things because I like it because it's super sharp. Crunchy. Yeah, it's super crunchy, so try this. Bye. Knock anybody? On. Yes, welcome. And yeah, I already ate this and it's very yummy, okay? And if you want some toppings, you can add. I added some. இது பொட்டேட்டோ வந்து நல்லா இருக்கு, ஸோ ட்ரை பண்ணுங்க. நாங்கள் வெளியே வந்து சாப்பிடுவோம்ல, இது பொட்டேட்டோ ஸ்டிக்கில் கொடுப்பாங்களே, சேம் அது மாதிரி இருக்குது. நல்லா கிறிஸ்பியாக இருக்கா? And I like that comment. இது என்ன இது பெட்ல இந்த மாதிரி போட்டு வச்சிருக்க? That's my style. Canopy. கெனோப்பியா இது? DIY. Bye. அடுத்தது நம்ம பொட்டேட்டோ ஸ்மைலி செய்ய போகிறோம். அதுக்கு நான் 2 உருளைக்கிழங்கு பாயில் பண்ணிக்கிறேன். இது 1/2 kg அளவுக்கு இருக்குது. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இதோட ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து ப்ரெட் இருந்தால் கூட ஒரு 2 ஸ்லைஸ் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து ப்ரெட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 30 மினிட்ஸ்க்கு வைக்க போகிறோம். இப்போ வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். இப்போ 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நல்லா ஒரு டோ மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ கீழே பட்டர் பேப்பர் போட்டுட்டு இந்த மாவு வச்சுருங்க. மேலே கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிகிட்டே வாங்க. நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. இப்போது இந்த மாதிரி ஒரு சின்ன கட்டர் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். பட்டர் பேப்பர்லேயும் எண்ணெய் தடவிடுங்க, அப்போ தான் ஸ்டிக் ஆகாமல் இருக்கும். இப்போ எல்லாமே இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு ஸ்ட்ரா யூஸ் பண்ணி இந்த ஸ்மைலி ஃபேஸ்க்காக இந்த கண்ணுக்காக வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி இந்த வாய்க்காக இந்த மாதிரி ஷேப் கொடுத்துக்கோங்க.
பாதி வந்து நான் ஃப்ரை பண்ண போகிறேன், பாதி வந்து நான் ஃப்ரீசரில் வச்சு நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். நம்ம லேட்டர் யூஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பசங்க எப்போ வந்து பசிக்குதுன்னு கேட்குறாங்களோ டக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ 1 மந்த் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போது இதை நம்ம டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதை போட்டுருங்க. இது சீக்கிரமாகவே கலர் வந்துடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது ஆல்ரெடி குக் ஆனது தானே, ஸோ ஜஸ்ட் அந்த கோல்டன் ப்ரௌன் வந்ததும் நம்ம எடுத்துடலாம். இதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே இது நல்லா ஃப்ரை ஆயிரும். இப்போது இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்துருங்க. எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுருங்க. இதுவும் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஸ்மைலி ஷேப்பில் இருக்கிறதால பசங்களுக்குலாம் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அடுத்தது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப கிறிஸ்பியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கின் வந்து பீல் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பொட்டேட்டோ எடுத்து இந்த மாதிரி வெர்டிக்கலாக நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்லைஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஷேப்பில் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போது இதே மாதிரி எல்லா பொட்டேட்டோவும் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்கிறதுக்கு எல்லாருக்குமே தெரியும், பட் இது வந்து நல்லா கிறிஸ்பியாக செய்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லா மெலிசாக இருந்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மொத்தமாக இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கோங்க. இப்போது கட் பண்ண பொட்டேட்டோவும் ஐஸ் கோல்ட் வாட்டரில் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. இந்த தண்ணியோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வரணும். இப்போது 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை எடுத்து ஒரு காட்டன் டவலில் போட்டுக்கலாம். ஒரு க்ளீன் கிச்சன் டவலில் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போடுங்க. இப்போது இதுக்கு மேலே திரும்ப நான் ஒரு கிச்சன் டவல் யூஸ் பண்ணி இதில் கொஞ்சம் கூட மாய்ஸ்சரே இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது. இப்போ நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ வந்து இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பேட்சஸாக தான் நம்ம ஃப்ரை பண்ணணும், ஒரு அடி எல்லாமே போட்டுறாதீங்க. இப்போது நம்ம ஹாஃப் குக் தான் பண்ண போகிறோம். ஒரு 30 செகண்ட்ஸ் இது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்துடலாம். இதுக்கு ஆயில் பிளான்ச்சிங்குன்னு சொல்லுவாங்க. இப்போ இதை எடுத்து நம்ம டிஷ்யூ பேப்பரில் போட்டுக்கலாம். இதே மாதிரி பேட்சஸாக எல்லாமே ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். எல்லா பீசஸும் நல்லா இந்த மாதிரி கோட் பண்ணி விடுங்க. கோட் பண்ணதுக்கப்புறமா இதை எடுத்து ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் போட்டுக்கலாம். இப்போ எடுத்து நம்ம ஃப்ரீசரில் ஒரு 30 மினிட்ஸ்க்காச்சும் வந்து நம்ம இது ஃப்ரீஸ் பண்ணணும். மினிமம் ஒரு 30 மினிட்ஸ்க்காச்சும் வச்சுருங்க. நான் வந்து ஒரு 3 ஹவர்ஸ் நான் வச்சுருந்தேன். இப்போது ஃப்ரீசர்லேருந்து நான் வெளியில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு பேட்ச் ஃப்ரை பண்ணும்போதே பசங்களாம் வந்து ரெடியாக நிற்கிறாங்க டேஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போது இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆனதும் எடுத்துடலாம். எங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருந்தால் தான் பிடிக்கும். இப்போ இதை எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுருங்க.
இதே மாதிரி நம்ம பேட்சஸாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரொம்ப கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிருச்சு. இது சூடாக இருக்கும் போதே இல்லை நான் வந்து சால்ட் சேர்த்துக்கிறேன். அடுத்தது கொஞ்சம் பெப்பர் பவுடர், ஃபைனலாக கொஞ்சம் பெப்ரிக்கா பவுடரும் நான் சேர்த்துக்கிறேன். சின்ன பசங்க வந்து கொஞ்சம் ப்ளெயினாக சாப்பிட தான் ஆசைப்படுவாங்க. KFC மெக்டொனால்டில் சாப்பிட்ற மாதிரி நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இது செஞ்சு உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த லாக்டவுன் டைம் பீரியடில் நம்மளே இது வந்து ஈஸியாக வீட்டில் செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி ஷேர் பண்ண 3 ரெசிபியுமே உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி செஞ்ச 3 ரெசிபியில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நல்ல ரெசிபிஸ் அண்ட் vlogs நீங்கள் எப்பயுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாய். Today I'm eating french fries. It's so yummy and crunchy. Over here the ones are crunchy. It is like McDonald's, so try this at home. Right. It smells nice. And why did you add so much chili? Hello everyone. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? See yummy french fries and mama added chili powder. It is called what? மிளகாய் தூள். It's nice. It tastes like McDonald's. Terry filmல dialogues வந்து நான் reels பண்ணிருக்கேன். So don't forget to check our Instagram. Bye.